இந்த காட்ஸ் டிசிஷன், தேவனுக்குள்ளாக இருந்து எடுக்கிற முடிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருக்குள்ளிருந்து நிர்ணயிக்க வேண்டும். பல நேரங்களிலே நீங்கள் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனம் திருப்பி வாசிங்க. அப்பொழுது ஸ்ரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கு. இப்போ இந்த விருட்சம் இப்படிலாம் இருக்க, இந்த விருட்சம் எங்கே இருந்துச்சு தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். வாசிங்க 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இந்த விருட்சம் எங்க இருந்துச்சு? தோட்டத்தின். சரி, இன்னொரு விருட்சம் எங்க இருக்குன்னு பாருங்க. வாசிங்க 2:9 வாசிங்க. தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும். ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? தோட்டத்துக்கு நடுவில். இந்த வீழ்ச்சி, இச்சிக்கப்படத்தக்க விருட்சம், அது எங்க இருக்குது? அது எங்க இருக்கு? அதுவும் நடுவில் தான் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த விருட்சமும் எங்க தான் இருக்குது? நடுவில் தான் இருக்குது. அந்த விருட்சமும் எங்க தான் இருக்குது? நடுவில் தான் இருக்குது. இப்போ பிரச்சனையே என்னன்னா, இந்த 2 விருட்சத்தையும் பார்க்கும்போது ஒரு விருட்சம் பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது. இன்னொரு விருட்சம் ஜீவ விருட்சம். இதை பற்றின எந்த டிஸ்கிரிப்ஷன், வர்ணிப்பு பைபிளில் இல்லை. எப்படி இருக்கும்னு ஜீவ விருட்சத்தை பற்றி இல்லை. 2ஆம் அதிகாரத்திலையும் இல்லை, 3ஆம் அதிகாரத்திலையும் இல்லை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் ஜீவ விருட்சத்தை பற்றி இருக்கு, அங்கேயும் இல்லை. எங்கேயுமே ஜீவ விருட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு இல்லவே இல்லை. ஆனால் உங்களை வீழ்த்த பண்ணுகிற விருட்சம் இருக்கே, நன்மை தீமை அறியத்தக்க கனி, அது எப்படி இருக்கும்னு பைபிள் சொல்லுது. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. 2 விருட்சமும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் டேஞ்சர். இப்போ இதுதான் இருக்கிறதுல டேஞ்சர். உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஜீவ விருட்சமும் அங்கே தான் இருக்குது. உங்களை விழ பண்ணுகிற இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. விருட்சம்னா மரம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. விருட்சம்னா மரம். 2 மரமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஒன்று காட்ஸ் வில், உங்களுக்காக கர்த்தர் வச்சது, சாப்பிடணும். இன்னொன்று சாப்பிடக்கூடாது, காடு உங்களுக்கு அது வேணான்னு சொல்றது. காடு விளக்கின கனியும் காடு கொடுக்கிற கனியும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காது. இங்கே தான் நான் சொன்ன பாருங்க, டிசிஷன் எடுக்கிற வேலைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. ரெபேக்காளுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற அந்த அத்தாரிட்டி இருந்துச்சு. உங்ககிட்டயே கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்குறார். 2 வருஷம் பக்கத்தில் இருக்கும் ஒன்று, ஆனால் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பொதுவாக நீங்களும் நானும் எதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுக்கு ஒத்த காரியம் இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும் போகிறாங்க. லோத்து போகும்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லிட்டாரு, உனக்கு முன்னாடி எல்லாம் ஓப்பனாக இருக்குது, நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. 11வது வசனம் வாசிங்க. 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 10வது வசனம் வாசிங்க. மன்னிக்கணும், 10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். சோதோமையும் கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தின் தேசத்தை போலவும் இருந்தது. சோதோம் எப்படி இருந்துச்சா பார்க்கறதுக்கு? கர்த்தருடைய தோட்டத்தை போல, எகிப்தை போல நீர்வளம் மிக்கதாக. லோத்து பார்க்கும்போது அட்ராக்டிவ், தி பெஸ்ட், இதாயா சூப்பர் இடம், நம்ம வாழ்றதுக்கு நல்ல இடம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஆனால் அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் திருப்பி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு,
14வது வசனத்துல, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் தருவேன். இப்போ ஆபிரகாம் பார்க்கிற பூமியை பத்தி அங்க இல்ல. அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா கானான் எப்படி இருக்கும்னு தெரியாது. லோத்து பார்க்கிற பூமி நீர் வேலை முக்கியது. லோத்து பார்த்த பூமி சோதோம் அழியறதுக்கு முன்னாடி எகிப்தை போல, தேவனுடைய தோட்டத்தை போல பயங்கர அட்ராக்டிவ். ஆனா ரெண்டும் பக்கத்துல தான் இருக்குது. ஒன்னு கானான் இஸ்ரேல், இன்னொன்னு சோதோம். ரெண்டும் இருக்கு. ஆனா சோதோம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு, கானான் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே அங்க இல்ல. பிரச்சனை என்னன்னா, சோதோமுக்கு உள்ள போனா அழிவு, ஜனங்க மோசமானவங்க. கானானுக்கு உள்ள போனா பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வெளியிருந்து பார்க்கும்போது நீ எதை வச்சு டிசைட் பண்ற, நீ டிசிஷன் எடுக்கிறது எதை பேஸ்ல இருக்கு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியிருந்து பார்க்கும்போது அட்ராக்டிவ், நல்லா இருக்குது. நான் சொல்வது வெறும் உன் வாழ்க்கை பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதை பத்தி சொல்லவே இல்லை. உன்னுடைய படிப்பு, உன் ஊழியம், உன் வேலை அத்தனையும் சேர்த்து சொல்றேன். எதை செலக்ட் பண்ணாலும் நீ செலக்ட் பண்ண வேண்டியது உன் கண்களை நம்பி அல்ல. இன்னைக்கு கடைசி காலத்தில் கண்களை நம்பித்தான் பெரும்பான்மையான காரியங்கள் முடிவு செய்யப்படுகிறது. எல்லாம் அதை பேஸ் பண்ணித்தான். பார்வைக்கு இன்பமா இருக்குதா? லோத்துக்கு சோதோம் பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. இப்போ யாக்கோபை ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டவொடனே அவங்க மாமா வீட்டுக்கு போறான், லாபான் வீட்டுக்கு. அங்க 2 பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டம் லேயால் மேலில் இருந்துச்சு. ஆனா ஏன்னா லேயாளுடைய சந்ததியில தான் யூதா வராங்க, லேவி வராங்க. இப்போ ராகேல் மேல காட்ஸ் பிளான் அப்ப இல்லை. ஆனா பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா லேயாலை குறித்து கூச்சக்கண்ணியாக இருந்தால்னு இருக்கு. ராகேலை பார்த்து அந்த ஸ்திரீ அழகுள்ளவளாய் சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தால்னு இருக்கு. இப்போ யாக்கோபு பார்த்த உடனே ராகேலை செலக்ட் பண்ணிட்டார். ஓ பிரைஸ் காட், இதான் நமக்கு அப்படின்ட்டார். ஆனால் கர்த்தருடைய திட்டம் லேயால் மேல இருந்துச்சு. இவன் ராகேலை கேட்டான், கர்த்தர் கேட்காமே லேயாலை கொடுத்துட்டாரு. ஏன்னா திட்டம் லேயால் மேல இருக்கு. பல நேரங்களிலே நீங்கள் எடுக்கிற முடிவு கண்களின் அடிப்படையில், பல நேரங்களில் நீங்கள் எடுக்கிற முடிவு அறிவின் அடிப்படையில், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக, இவங்க நம்ம லைஃப் பார்ட்னராக இருந்தால் நல்லா இருக்கும், இந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த ஊர்ல இருந்தா நல்லா இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் முடிவு எடுக்கிறோம், இந்த படிப்பு நல்லா இருக்கும். திருப்பி சொல்றேன், நீங்க படிங்க, ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை படிங்க. இன்னைக்கு எது மேல இருக்கு, இன்னைக்கு எது பெருசா இருக்கு, ஃபியூச்சர்ல இதுதான் ரொம்ப சூப்பரா வரப்போகுது, அதன் அடிப்படையில் படிக்காதீங்க. இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கணும், இன்னைக்கு அமெரிக்கா பாருங்க, ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு எல்லாம் ஓடினாங்க, அமெரிக்கான்னு போனாங்க. இன்னைக்கு அமெரிக்கா விட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, பல நாடுகளுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா வாழ தகுதி இல்லாத நாடாக மாறுகிறது. நான் யூகேல போய் படிக்க போனேன், அதாவது வேலைக்கு போன போது ஆண்டவர் அங்கிருந்து இங்கே ஊழியத்துக்கு வர சொன்னார், இந்தியாவுக்கு. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, யூகே விட்டு போகாத, நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, 10 வருஷம் கழிச்சு நீ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். நாங்கள் ஆண்டவர் மட்டும் நீ வந்துரு, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். வந்துட்டேன். நான் சொல்ல 2004 வந்துட்டேன். இப்போ அங்க இருக்கிறவரே சொல்றாங்க, இங்க வாழ முடியாது, இது அவ்வளோ நல்லா இல்லை, அங்க இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, நமக்கு இது செட் ஆகாது, என்னைக்கு இருந்தாலும் நம்ம திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலான்னு பார்க்குறோன்னு சொல்றாங்க. அன்னைக்கு கர்த்தர் சொல்லி நான் வந்ததுனால இன்னைக்கு கௌரவமாக சாட்சி சொல்றேன். இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, விரட்டி அடிச்சு நானும் ஓடி வந்திருப்பேன். ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்தால் சரியா போயிடும். கவனிச்சுக்கொள்ளுங்க, கண்களை வைத்து புத்தியை வைத்து எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க, டிசிஷன் எடுக்காதீங்க. அதுக்கு பின்னால் ஒரு டிராபேக் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். எப்பவுமே தேவனை வச்சு டிசைட் பண்ணணும். கர்த்தருடைய திட்டம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் இந்த வேதத்தை வச்சு சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிறது பார்வைக்கு இன்பமா இருக்குமான்னு சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயம் அதுக்குள்ளே ஜீவன் இருக்கும். கர்த்தர் கொடுக்கறதுல நீங்க விரும்புறபடி அது இருக்குமான்னு தெரியாது, ஆனால் அதுல உங்களுக்கான ஃபியூச்சர் இருக்கும், அதுக்குள்ளதான் உங்க ஃபியூச்சர் இருக்கும். டிசிஷன் அப்படி எடுங்க. சிலர்லாம் பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடுறான், பார்த்த உடனே பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான், பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடுறான். இதுதான் தேவ சித்தம். எப்படா சொல்றேன், நானும் ப்ளூ சட்டை அதுவும் ப்ளூ சட்டை, 2 ப்ளூ சட்டை போட்டா தேவ சித்தம்ன்றான். இன்னைக்கு அதான் தேவ சித்தம். வேற ஒரு தேவ சித்தத்துக்கு வேற எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை, ஜோம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிலர்லாம் சொல்றாங்க, நான் போனேன்,
அந்த கோர்ஸ் நான் கேட்காமலேயே கொடுத்துட்டாங்க. கேட்காமலேயே ஆண்டவர் தான் கொடுக்கணும்னு இல்லை, பிசாசும் கொடுக்கும். பிசாசு கூட்டு போய் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட மலைக்கு மேலே நிறுத்தி என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு. இயேசுநாதர் கேட்டாரா அவனை, எனக்கு எதாவது தாப்பான்னு கேட்டாரா? பாருங்க, எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் எங்கேருந்து வரல, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இன்னைக்கு உன்னுடைய வீழ்ச்சிக்கான முதல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உன்னுடைய டிசிஷன். எதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள், எதன் அடிப்படையில் உங்கள் செலக்ஷன் இருக்கு. உங்கள் அறிவை பேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சில நேரங்களில் சிலருடைய அறிவை பேஸ் பண்ணுவீங்க. அவங்கள கேட்டேன், இவங்கள கேட்டேன், எல்லாரும் ஆலோசனை சொன்னாங்க. யார் வேணாலும் சொல்லட்டும், அதிசயமான ஆலோசனை கர்த்தர் ஒருத்தர் மேலே உட்கார்ந்திருக்கிறார், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் சொல்லுகிறபடி ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவு உங்க வாழ்க்கையில் மிக நல்லதாக இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேர் முடிவோடு தான் உட்காந்துருப்பீங்க. இங்கே அவன் ஒரு முடிவோடு வந்து உட்காந்துருப்பான். இப்போ அவனுக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும். இது தேவ சித்தம் தானா இல்லையா? ஏன்னா இப்போ தான் காலேஜ் சேர்ந்து ஒரு மாதம் ஆகிருக்கும். இல்லை, காலேஜ் சேர்ந்து ஒரு மாதம் ஆகிருக்கும். இது தேவ சித்தமா இல்லையா? ஆசைப்பட்டு சேர்ந்துட்டோமே. ஒரு வாலிப பிள்ளை நீட் எழுதணும்னு சொல்லி அவள் வந்து எழுதுனான், நீட்டில் ஃபெயில் ஆகிட்டான். இப்போ நான் சொன்னேன், நீ என்ன செய்ய, கூட இன்னொரு சப்ஜெக்ட் படி, நெக்ஸ்ட் இயர் நான் நீட் எழுத போகிறேன்னா எழுது. நீ இந்த சப்ஜெக்டை ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டே எழுது, ஏன்னா 1 இயர் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. அப்போது அவளும் சரி நான் சொன்னேன்றதுக்காக கீழ்ப்படிஞ்சு அவள் ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுக்கிட்டே நீட் எழுதுனான். போன வாட்டியை விட நீட்டில் இந்த வாட்டி மார்க் குறைவாயிருச்சு. அப்போ சொன்னா அவள், நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன். நான் காட்ஸ் வில்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் டாக்டர் ஆகணுங்கிறது காட்ஸ் வில் இல்லை. டாக்டர் ஆகணும், தேவ சித்தம் இருக்குது. சிலர் இன்ஜினியர் ஆகணும், சிலர் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். பெரும்பான்மையாக ஊழியக்காரன் ஆகலாம். கர்த்தர் திட்டம் என்னன்னு இருக்குது, அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பல நேரத்தில் நாம் ஒரு அடம் பிடிச்சி, இல்லை இதுதான் நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டேன். ஆசைப்படுங்க, வேணான்னு சொல்ல, அது தேவ சித்தமாக தான் பார்க்கணும். தேவ சித்தம் இல்லைன்னா அந்த ஆசையை விடுறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஆதாமுடைய முதல் வீழ்ச்சி அவனுடைய செலெக்ஷன், ராங் செலெக்ஷன். ரெண்டும் பக்கத்தில் இருந்துச்சு, ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை விட ஜீவ விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சு. அவன் செலக்ட் பண்ணிட்டான். லோத்து செலக்ட் பண்ணாரு, யாக்கோபு செலக்ட் பண்ணாரு. எல்லாமே ஒரு இடத்துல அவர்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. கடைசியில் அவர்கள் அது வீழ்ச்சியாக மாறுகிறது. ரெண்டாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும், வெயிலின் 2:18. பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்ப நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். கவனிங்க, இந்த வசனத்தை லிட்ரலாக சில காரணங்களுக்காக கர்த்தர் எனக்கு இன்னைக்கு பேச சொல்லியிருக்கிறார். ஒரு சில நேரங்களில் யூத் மீட்டிங்கில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசப்படுகிறது இல்லை. அதான் சொல்கிறேன், யூத் மீட்டிங்கில் நல்ல வார்த்தைகள், மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் இருக்குது. சில காரியங்கள் தேவைப்படுகிறது இந்த கடைசி காலத்தில். அதனால் ஆண்டவர் உணர்த்தினதுனால இதையும் சொல்கிறேன். அந்த வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்ப நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு. இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் 2 காரியங்களை மிக முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த ஏற்ற துணையை பற்றி உங்களுக்கு ஒரு 2 விஷயத்தை மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஏற்ற துணைனா என்ன? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்ப்பர்னு இருக்குது. அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, The Lord said it's not good that man should be alone. I will make him and help to meet for him. ஒரு ஹெல்ப்பரை உண்டாக்குவேன் அப்படின்னு போட்டிருக்கிறது. நான் இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் ஹெல்ப்பர்னா என்னன்னு ஸ்பிரிச்சுவலாக. பொதுவாக ஏற்ற துணை அப்படின்னா என்ன? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவன் சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க, எப்படி சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். காட் கிரியேஷனுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை பேஸ் என்னன்னு கேட்டால்,
ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணை பெண் தான், ஒரு பெண்ணுக்கு ஏற்ற துணை ஆண் தான். இந்த கர்த்தருடைய இந்த பிளான், இந்த ஃபார்முலா ஒரு நாளும் மாறக்கூடாது. பேசிக்காக நான் பேசுகிறேன். எதுக்காக இதை உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் சபைகளுக்குள், உலகளாவிய சபைகளுக்குள், தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கு, உலகளாவிய சபைகளுக்குள் கர்த்தர் அருவருக்கிற ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் என்கிற கலாச்சாரம் நுழைஞ்சிடுச்சு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஆணை ஆண் நேசிக்கிறது என்ன தப்பு இருக்குது, பெண்ணை பெண் நேசிக்கிறதுல என்ன தப்பு? நேசம் வேறு, நேசம் வேறு. நேசத்தை தாண்டி இவங்க தான் என் வாழ்க்கை துணை, நான் இவங்களோட தான் லைஃப் லாங் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி, இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் ஹோமோசெக்சுவாலிட்டியும் லெஸ்பியனை பற்றி நான் சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க வேதத்துக்கு அருவருப்பானது. இன்னைக்கு சபைகளிலே இது காணப்பட தொடங்கிருச்சு. சபை இதை எதிர்க்க வேண்டிய இடம், அல்லது சபை இதை ரிமூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸே இதை சரி என்று சொல்லுகிறார்கள். சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் இதுல என்ன தப்புன்னு கேட்கிறாங்க. ஒன்று, இவங்களுக்கு வசனம் தெரியல, இல்ல எனக்கு வசனம் தெரியும்னு சொன்னா இவங்க தெரிஞ்சு உங்களை மோசம் போக்குறாங்க. இவர்கள் எல்லாம் சாத்தானுடைய தூதர்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வேதம் ஆரம்பத்திலிருந்து தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார், அதுதான் ஏற்ற துணை. உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் நிர்ணயிக்கிறது ஒரு ஆணுக்கு பெண்ணைத்தான், ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் வாழ்க்கை துணை. ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் வர முடியாது, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் வர முடியாது. இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய தந்திரம். நீங்கள் வாசியுங்கள் உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. 23:17 வாசி. இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியா இருக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டா வாசிக்கிறீங்க? யார் அது வாசிக்கிறாங்க? எங்க இருக்காரு? கையை தூக்குங்க. ஏன் என்ன வேச? பொறுமையா நிறுத்தி தெளிவா நிதானமா வாசிங்க. இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியா இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனா இருக்கக்கூடாது. நோ ஹோமோசெக்சுவாலிட்டி. ஒருவேளை இதெல்லாம் சபையில் பேசலாமான்னு கேட்காதீங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். இதை பற்றி பேச வேண்டிய காலகட்டத்தில் சபை இருக்கிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி தேவையில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்கு வெளியரங்கமாய் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. இன்னைக்கு சபையை, மந்தையை தப்ப விடாத நாய்கள் வருகிற காலம், ஊழியக்காரனே பிரசங்கிக்கிற காலம். வெளிநாடுகள்லாம் சபைகளுக்குள்ள வந்துடுச்சு. இப்போ இந்தியாவிலையும் நுழைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல இதை பத்தி தப்பு இல்லைன்னு பேசுற ஆட்கள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாலிப பசங்களுக்கு சொல்றேன், ஒரு நாளும் கர்த்தர் இதை அருவருக்கிறார். எல்லா நாளும் அருவருக்கப்படுகிறது. ஒருத்தர் உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்ச உடனே அவர் சொல்றாரு, ஒருத்தர் எங்கிட்டே சொன்னாரு, ஒருவேளை அது பழைய ஏற்பாட்டு பிரமாணமா இருக்குமோ, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கிருபையா இருக்கலாமோ? வாசிங்க 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:10. அவர்கள் கர்த்தருடைய வேசிக்கல்லரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் மனுஷரை திருக்கிற ஓடியா அவர் தான் வாசிக்கிறார்ல, நீ தான் லேட்டா எடுத்துள்ள. அப்புறம் என்ன? திருப்பி வாசிங்க தம்பி. வேசிக்கல்லரும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. அகைன்ஸ்ட் டு தி காட்ஸ் லா. சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் அருவருக்கப்படுகிறது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. யார் சரின்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் சரின்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய சபை சொன்னாலும் சரி, வேதம் தப்பென்று சொல்லுகிறது. தப்பு தான், அது பாவம்தான். ஒரு பெரிய சபை, 80,000 பேர் இருக்கிற சபை, அந்த சபையினுடைய போதகர் இவ்விதமாய் சொன்னார், நான் இந்த மாதிரி ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணுகிறவர்களை நான் தடுக்கிறதில்லை, என்கரேஜ் பண்றேன். காரணம், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், நாம் ஏன் அவர்களை நேசிக்க கூடாது அப்படின்னார். திருப்பியும் சொல்றேன், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை அல்ல. பாவத்தை நேசிப்பதற்கும் பாவிகளை நேசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது.
பாவியை நேசிக்கிறார். எதுக்காக? பாவத்தை விட்டு வர வேண்டும் என்பதற்காக. ஒரு 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 மனுஷன் இருந்தான், 38 வருஷம் படுத்திருந்தான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், விடுதலையாக்கினார். அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இனி பாவம் செய்யாது. ஒரு அம்மா தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, காலில் வந்து விழுந்தாங்க, இயேசு மன்னிச்சாரு. அடுத்து என்ன சொன்னார்? இனி பாவம் செய்யாத. இயேசு பாவியை நேசித்தார், பாவத்தை அல்ல. பாவத்தை விட சொன்னார். இன்னைக்கு அந்த பாவத்தோட உட்கார்ந்துருக்கிற சபை இருக்குது. அந்த பாவத்தை என்கரேஜ் பண்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் உங்களுக்கு நரகத்துக்கு வழிகாட்டுகிறார்கள். ஒரு நாளும் ஒரு ஆணுக்கு ஆண் துணையாய் மாற முடியாது, ஒரு பெண்ணுக்கு பெண் துணையாய் மாற முடியாது. ஆணுக்கு பெண் தான் துணை, பெண்ணுக்கு ஆண் தான் துணை. இதுதான் ஃபார்முலா, இதான் நேச்சர், இதான் கர்த்தர் வகுத்தது. யார் இதற்கு விரோதமாய் சொன்னாலும் அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் போகிறார்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால், நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால் உடனடியாக அந்த பாவத்தை விட்டு வெளியே வா. கர்த்தர் அருவருக்கிறார், கர்த்தருக்கு அது பிடிக்காது. சில நேரங்களிலே அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வாலிப பிராயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை வெளிநாட்டில் அது வெளிப்படையாக இருக்கும், நம்ம நாட்டில் அது கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும். அப்படிலாம் இருந்தால் தயவு செய்து விட்டு வெளியே வா. ஒருவேளை என்னால் விட முடியல, சில நேரத்தில் இதுக்கு அது என்னுடைய மாம்சத்தை தாண்டி போகுது, சிலருக்கு இருக்கு, நான் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன், விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் அதிலிருந்து என்னால் என்ன செய்ய முடியல, விடுபட முடியல. செஞ்ச பிறகு ஒரு குற்ற உணர்வு வருது. ஐயோ நான் செஞ்சிட்டேனே, நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேனே அப்படின்னு. இனிமேட்டு செய்ய மாட்டேன்னு ஒரு சூழ்நிலையில் தீர்மானம் கூட எடுக்கிறீங்க. ஆனால் ஒரு நேரம் வரும்போது அந்த பாவம் அல்லது மாம்சம் உங்களை மேற்கொள்ளுகிறது. அது ஆண் புணர்ச்சியாக இருக்கலாம், பெண் புணர்ச்சியாக இருக்கலாம், அல்லது சுய புணர்ச்சியாக இருக்கலாம். அந்த வசனத்தை வாசி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதாக நான் சொல்கிறேன். ஏன்னா சிலருக்கு மெடிக்கலி இன்னைக்கு யூடியூப்லலாம் சில காரியங்களை தப்பு இல்லைன்னு போதிக்கிறாங்க. தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு கிடையாதுப்பா அப்படின்றாங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:9. சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். தம்பி நீ வாசிப்பா. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும், நல்ல கவனிங்க, என்ன இருக்குது? சுய புணர்ச்சிக்காரரும், வாசிங்க, ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும் சிலருக்கு, பெண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும், விபச்சாரம் தப்புன்னு தெரியும், வேசிக்கல்லம் தப்புன்னு தெரியும், திருட்டு தப்புன்னு தெரியும். ஆனால் சுய புணர்ச்சி தப்புன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சபைகளில் அது பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை, சபை அது இல்லை என்று நினைச்சிட்டு இருக்குது. தயவு செய்து வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆவியானவர் உணர்த்தினதால் தான் நான் சொல்றேன். இந்த பாயிண்ட் எனக்கு ஆவியானவர் எனக்கு உணர்த்தி நான் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு உங்கள்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த கடைசி காலத்தில் இதையெல்லாம் தப்பு இல்லைன்னு மெடிக்கலி சொல்றாங்க. உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் தப்பு இல்லைன்னு சொன்னாலும் பைபிள் தப்புன்னு சொன்னா தப்பு தான். எல்லாரும் செய்கிறதுனால ஒரு தப்பு சரியாய் மாறிவிடாது. சோதோம்ல எல்லாரும் ஹோமோசெக்சுவாலிட்டியில இருந்தா, ஆனா அது தப்பு அப்படின்னு ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருந்தான். யாரு? லோத்து. இப்ப கர்த்தருடைய பார்வையில லோத்து தான் நீதிமான். எல்லாரும் செஞ்சதுனால அது என்னவாயிடாது? சரியாயிடாது. நோவா காலத்துல நோவா மட்டும்தான் என்னவா இருந்தான்? நீதிமான். உலகமே சீர்கேடா இருந்தது. எல்லாரும் செஞ்சதுனால உலகம் செஞ்சது சரியாயிடாது. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எல்லாரும் செய்யறதுனால ஒரு தப்பு சரியாயிடாது. அவன் செய்யறான், இவன் செய்யறான், அவங்க பண்றான், டிவியில சொல்றான், யூடியூப்ல சொல்றான், ஒரு பெரிய செலிபிரிட்டி சொல்றாரு, யார் வேணாலும் சொல்லட்டும். வேதம் என்ன சொல்லுது அதான் முக்கியம். பைபிள் இந்தந்த அருவருப்புகளை அருவருக்கிறது, இதை பாவம் என்று சொல்லுகிறது. அது உனக்கு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட பாவங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது சில நேரங்களிலே, நான் அதை தான் சொல்ல வரேன், சில நேரங்களிலே நீ விட வேண்டும் என்று நினைப்பாய். ஆவியானவர் உணர்த்துவார், நீ நானும் நரகத்துக்குரியவன் அல்ல, ஆவியானவர் நம்ம நடத்துறாருல, அப்ப கண்டிப்பா உன்னை என்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ ஆவியும் மாம்சமும் போராடும். நான் வாலிபருக்கு நான் சொல்லுகிறேன். அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ரோமர் 7ஆம் அதிகாரத்தையும் 8ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து படிங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த 2 அதிகாரத்தையும் படிங்க.
இன்னைக்கு நாம என்ன நிலைமையில இருக்கிறோமோ அதை ஒரு நாள் பவுல் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறார். நம்ம இப்போ என்ன நிலைமையில இருக்கிறோமோ பவுல் அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறார். மாம்சத்தோடும் ஆவியோடும் எனக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்றார். சில நேரத்தில் மாம்சம் மேற்கொள்ளுதுன்னு சொல்றாரு. அதை எப்படி மேற்கொண்டு ஆவியில வாழணுங்கிறத 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மாம்சம் மேற்கொள்றத சொல்வார். 8ஆம் அதிகாரத்தில் ஆவி மேற்கொள்றத சொல்வார். உனக்கு இங்க இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குமே சொல்றேன், அத்தனை பேரும் இங்க யாருமே துணிகரமான பாவத்தை செய்கிறவர்கள் இருக்க மாட்டீர்கள். ஏன்னா நீங்க அப்படி செஞ்சுட்டீங்க வந்து உட்காரவும் மாட்டீங்க. உங்களுக்கு பாவம் இருக்கும், அது வேணாம் விட்டுலாம், எப்படியாவது விடுதலை ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். ஆனா விட முடியாதபடி உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப, செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது, ஏன் நீ வசனத்தை கூட வாசிப்ப. ஆனா திடீர்னு அந்த பாவம் உன்னை, அந்த மாம்சம் உன்னை மேற்கொள்ள தொடங்கும், அந்த சிந்தனை மேற்கொள்ள தொடங்கும். ஆட்டோமேட்டிக்கா நீ அந்த பாவத்தில் விழுந்துருவ. விழுந்த பிறகு திருப்பி அதை செஞ்ச உடனே உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் பாவத்தை செஞ்சுட்டேன், விழுந்துட்டேன், அவ்வளோதான், இனி ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார். நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ செஞ்ச உடனே உனக்கு இன்னும் பாவம்னு தோணுது இல்ல, அந்த தோணுகிறது இல்ல, அது உனக்கு தேவன் கொடுக்கறதுனால தான் தோணுது. ஆண்டவர் இன்னும் உன்னை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அது உனக்கு தோணுது, இல்லாவிட்டால் தோணாது. ஏன்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான், வேற யாரும் உணர்த்தவே முடியாது. நீ எப்போ உனக்கு அது பாவமா தோணாம செஞ்சா என்ன, எல்லாரும் தான் செய்றாங்க, நானும் செய்வேன் அப்படி நீ நினைக்கிற பாரு, அப்பதான் நீ தேவனை விட்டு தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். இப்போ உன் பலகீனத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்பவுமே ஒண்ணுதான். என் வாலிப பிராயத்தில் 18 வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் கல்லூரியோட முதல் வருஷம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்க மத்தியில் பேசுறதுனால வந்து நிக்கிறதுனால நான் மிகப்பெரிய பரிசுத்தவான் நீதிமான் சொல்லிக்கவே மாட்டேன். நான் எப்பவும் சொல்ற ஒரு வார்த்தை, என்ன மாதிரி ஒரு பாவிய கர்த்தரால மாத்தி கொண்டு ஊழியக்காரனா நிறுத்த முடியும்னா உங்க அத்தனை பேரையும் ஊழியக்காரனை மாத்த கர்த்தரால் முடியும். ஏன்னா நான் யாரு எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு நண்பர் இவ்விதமாய் சொன்னார், எவ்ரி saint has a pastful sin அப்படிம்பார். எல்லா புனிதர்களுக்கும் ஒரு பாவமான வாழ்க்கை இருக்கும் பேக்ரவுண்டில், என்னைக்காவது ஒரு நாள் இருந்திருக்கும், அதுல இருந்து அவங்க புனிதமாக மாறி இருப்பாங்க. அதே மாதிரி தான் நான் என் வாலிப பிராயத்தில் 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். முதல் 3 வருஷம் பயங்கர போராட்டம். ஏன்னா அந்த 18 வயசு வரைக்கும் நம்ம பண்ண பாவம்லாம் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது, வந்து அடிக்குது திருப்பி. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்யல, நம்ம ரேஞ்சுக்கு என்ன முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு செஞ்சுட்டோம். பார்த்தா எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி அடிக்குது. என்னை அந்த 3 வருஷம் என்னை கடிஞ்சு கொள்ளாம உணர்த்தி, ஒரு தகப்பன் தன் தோளில் சுமப்பது போல சுமந்து, உன்னால முடியும் முடியும் முடியும்னு சொல்லி என்னை தோளில் போட்டு காப்பாத்தி கொண்டு இங்க நிறுத்தி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் தான். எத்தனையோ முறை வீழ்ச்சி, எத்தனையோ தடவை விழுந்திருக்கிறேன். ஆனா திருப்பி தூக்கி எடுப்பார், உணர்த்துவார். பல நேரங்களில் கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், பல நேரங்களில் என் சட்ட பனியெல்லாம் கிழிச்சிருக்கேன். நான் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சில பாவங்கள் வந்துடும், கண்கள் இச்சை வந்துடும். அந்த ஆண்டவரை கேட்பேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்குது, நான் தான் நல்லா சர்ச்சுக்கு போறேனே, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே. அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த பனியனெல்லாம் கிழிச்சு கதறி அழுது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சம்பந்தம் வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஆற்றி தேற்றி, அவரை மாதிரி மருந்து போடுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த பாவத்திலிருந்து அப்படி விடுதலை ஆக்கி ஒரு மருந்து போட்டு, நான் இருக்கிறேன் வா பார்த்துக்கலாம் வான்னு சொல்லி 3 வருஷம் கர்த்தர் கொண்டாந்து அப்படியே தூக்கி நிறுத்தி, அந்த கல்லூரியின் வாழ்க்கையிலேருந்து வெளியே வரும்போது எந்தெந்த பாவம்லாம் என்னால் விட முடியாதுன்னு நினைச்சனோ அந்த பாவத்தின் சிந்தனையை கூட எனக்குள்ள இல்லாதபடிக்கு கர்த்தர் அந்த வேரோட தூக்குவதற்கு வல்லமை உள்ளவராகிறார். நான் அந்த தைரியத்தில், அந்த தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில சொல்றேன், என்னை மீட்ட தேவன் உன்னையும் மீட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், உன்னையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், உன்னையும் தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ தயவு செய்து அவ்வளவுதான் முடிஞ்சிட்டோம். எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது ஒண்ணுதான், நான் விழ மாட்டேன்னு கர்த்தர் நினைக்கல, ஏன்னா நான் மண்ணு என்று அவர் நினைவு கூறுகிறார். ஆனா விழுந்தே கிடக்கிறனா இல்ல திருப்பி எழுந்திரிக்க ஆசைப்படுறனான்னு தான் அவர் பார்க்கிறார். நீ விழுந்துட்டினா பரவாயில்ல, எழுந்திரி. 7-70 தடவை மன்னிக்கிற தேவன் உனக்கு இருக்கிறார். உன்னை உருவாக்கின கர்த்தர் அவர்.
அவர் கையில் இருக்கிற களிமண்ணி நீ கெட்டு போகணும்னு விரும்பவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை மாற்றி கொண்டு வந்து உட்கார வைக்க வல்லமை உள்ளவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பல நேரங்களில் அந்த காரியத்தை நீங்கள் தயவு செய்து விழுந்து கிடக்கிறத விட்டுருங்க. சிலர்லாம் சொல்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டார், நான் பாவம் செஞ்சுட்டேன். இல்லை, உனக்கு அந்த எண்ணம் வருது இல்லை, ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு தான் அந்த டேவா கூட உனக்கு இருக்கும். இன்னைக்கு நீ வா, இங்கே உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்கு. இவங்க இங்கே ஜோம் பண்ணுவாங்க, நீயும் ஜோம் பண்ணு. பூமியில ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும். அல்லேலூயா. இந்த கூட்டத்தை விட்டு நீ போகும்போது வந்த வண்ணமாய் திரும்ப போகிறது இல்லை. உன் பலகீனங்களை உன்னை விட்டு எடுக்கிற தேவன் இன்னைக்கு உன் மத்தியில கிரியை செய்வார். உன் மாம்சத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போதும். உதவி செய்கிற ஆண்டவர் இங்கே காத்திருக்கிறார். எத்தனையோ வாலிபர்களை தூக்கி எடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே நம்ம காலத்தில் அவரை மாதிரி கலக்கின ஒரு ஆளே கிடையாது. பில்லி கிரகம் ஐயா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரை மாதிரி எவாஞ்சலிஸ்டாக கலக்கினவங்க யாருமே இல்லை. அப்படிப்பட்ட பில்லி கிரகம் ஐயா ஒரு நாள் ரொம்ப காலேஜ் பருவத்தில் அவர் என்ன பண்ணாராம், ரொம்ப கோவப்பட்டு ஒரு பப்பில் போய் உட்காந்து சிகரெட்டை கையில் எடுத்துட்டாராம். சிகரெட் இப்படி கையில் எடுத்துட்டார். எடுத்து பற்ற வைக்க போறாராம். ஒரு பந்து ஃபுட்பால் எங்கிருந்து வந்துச்சுனே தெரியாதாம். ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக திறந்துருக்குது. அந்த ஜன்னல் வழியாக ஒரு ஃபுட்பால் வந்து அப்படியே அந்த இவருடைய முகத்துக்கும் கைக்கும் நேரம் வந்து அடிக்குதான். டம்முன்னு அடிச்சு அந்த சிகரெட்டை அடிச்சு கொண்டு போய் வெளியே போட்டுச்சான். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாராம், உன்னை பாவம் செய்ய நான் விட மாட்டேன், நீ என்னுடைய பாத்திரம்னு சொன்னாராம். அதே ஃபுட்பால் கிரவுண்டில் 3 மணி நேரம் மனுஷன் அழுது கிடந்தாராம். கீழே விழுந்து அழுது கிடந்தாராம். 3 மணி நேரம் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு. அந்த 3 மணி நேரம் கழித்து எழுந்திருக்கும் போது 21ஆம் நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான தீர்க்கதரிசியாக அந்த மனுஷன் எழும்பினார். சுவிசேஷகராக எழும்பினார். அவரை கொண்டு லட்ச 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 ஆத்துமாக்களை கர்த்தர் மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். அந்த தேவன் தான் உன்னுடைய தேவன். அந்த தேவன் தான் உன்னை அழைத்த தேவன். அதே தேவன் தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிற ஆண்டவர். அல்லேலூயா. நீ விழுந்து போகிற இடத்திலேயே கர்த்தர் உன்னை உயர்த்துவார், அங்கே உன்னை தூக்குவார். அதுக்கு தேவை உங்ககிட்ட மட்டும் ஒரு தீர்மானம். இது பாவம், எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு ஒப்பு கொடுத்தல். ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் அசிஸ்டண்டாக இருந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன செய்வார்னா, என்னை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போவார். கூட்டும் போது ஒரு பிசாசு விரட்டுவார். பிசாசு விரட்டும் போது அவங்களுக்கே பிசாசு பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்கள போன உடனே ஒரு ஜெபம் பண்ண சொல்லுவார். இவர் சொல்லுவார், இந்த ஜபத்தை சொல்லு அப்படிம்பார். அப்போது ஒரு பாவரிக்கை ஜபம் செய்ய சொல்லுவார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா அதுவே பிசாசு பிடிச்சிருக்குது அண்ணே, அது பிசாசு பிடிச்சிக்கிட்ட போய் நம்ம போய் பாவரிக்கை ஜெபம் பண்ண சொல்கிறோமே, அது சரியானே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அவங்க பாவரிக்கை பண்ணுறது தெரியுமா தெரியாது, ஆனால் அவங்க பாவரிக்கை பண்ணுறத, அந்த சரீரம் பண்ணுறத கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு அந்த பாவரிக்கை அவங்க வாயிலேருந்து வந்துட்டாலே நமக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைச்சா மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும், இவங்க பாவரிக்கை பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவரை, இவங்களை விடுதலையாக்குங்கன்னு. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் வாயிலிருந்து ஒரு பாவரிக்கை, ஒரு ஜெபம், ஒரு வேண்டுதல் புறப்படுமானால் பரலோகத்தை தேவன் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு அப்படி ஒரு பதிலை தேவன் கொடுப்பதற்கு என்னவாக இருக்கிறார்? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை விடுதலையாக்க போறாருன்னு? இன்னைக்கு போகும்பொழுது அது என்ன காரியமோ எல்லாருக்கும் இருக்கும்னு நான் சொல்லலை. அது என்ன காரியமோ, அது வெளியே தெரிஞ்ச பாவமோ தெரியாத பாவமோ, அதை கர்த்தர் விடுதலையாக்கி உன்னை கர்த்தர் மீண்டுமாக என்ன ஸ்தானத்துக்கு அழைச்சாரோ அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.